உன் கடை மாதிரி பேசுற? அண்ணன் தானே இந்த கடையை நடத்துச்சு. அண்ணன் தான் துரை அண்ணனை பார்த்து பேசிச்சு. அண்ணன் தான் எல்லாமே பண்ணுச்சு. அது கடை அது குடுக்குறது. உனக்கு என்ன? ஐயோ உனக்கு என்னம்மா, நீ பாட்டு கடையை எடுத்துன்னு போயிடுவ. அப்படியே சொசா கவர்மெண்ட் வேலை செய்யறவங்க வீட்டுல போய் உட்காந்துக்குவ. நாங்க என்ன பண்றது? ஏய், நான் ஒன்னும் அந்த கடையெல்லாம் கேட்கல. வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டேன். அதை போய் தப்பா எடுத்துக்கிட்ட அப்படி. அத்தனை பேர் முன்னாடி நெஞ்ச நிமித்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெருமை எங்களை பார்த்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இவனுங்க சொத்தம் இதுல இருக்குது, ஒத்துக்குவானுங்களோ மாட்டாங்களோங்கிற சந்தேகத்துல தானே பாத்தீங்க. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. 15 ரூபா பேக்கெட்ல இருந்தா கேண்டீன்ல சாப்பிட்டு போறான். ஐயா, அவன் பாக்கெட்ல பணம் இருக்குதா இல்லையா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கரிச்சுப்பாலையில இருந்து வேதனை படுறதை விட ஒரு எட்டு இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டா தம்பி சாப்பிட்டான்ற நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? பணம் தேவை, அதை நீங்க யாராவது எடுத்துட்டு வர போறீங்களாடா? நீ எடுத்துட்டு வர போறியாடா? அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் தானே, கொடுங்க.